இந்த விடுதலைக்காக எங்கள் முன்னோர்கள் எந்த அளவுக்கு போராட்டம் சென்று இன்னல்களை அறிவித்தார்களோ அந்த இன்னல்கள் எல்லாம் சிந்தனை செய்து இந்த நாட்டு மக்கள் இந்த நாட்டிற்காக பாடுபட்ட நாம் இந்து மக்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ மக்களாக இருந்தாலும் சரி, பௌத்த மக்களாக இருந்தாலும் சரி, ஜைனீக மக்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய மக்களாக இருந்தாலும் சரி, எல்லோரும் இந்த நாட்டின் மண்ணின் மைந்தர்கள் இந்த நாட்டை ஒன்றிருந்த இந்தியாவாக வெள்ளையனே வெளியேறி 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 என்று சொல்லி எப்படி ஒன்றிணைந்து சுதந்திரத்தை பெற்றவோ இந்த கால சூழலிலே நாம் எல்லாம் நம் வாக்கிற்காக இன்னைக்கு பசியை இழந்து வீதியில் நிற்கிறோம் என்று சொன்னால் இந்த அவல மத்திய ஆட்சியையும் இங்கே RSS கைப்பாவையாக முதுகு பின்னாலே ஒளிந்து கொண்டிருக்கும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியையும் எதிர்க்க வேண்டும் என்ற ஒரு ஆணவத்தோடு ஒரு அதிகாரத்துவரை எரிக்க வேண்டும் என்று நாம் களத்திலே வந்திருக்கிறோம் என்பதை யாராலும் மறுக்க முடியாத விஷயத்தை நாம் இந்த இடத்திலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த SIR என்றால் என்ன? இந்த SIR இந்தியாவிலே பீகாரிலே அமல்படுத்தப்பட்டது. இந்த SIR-னாலே நாட்டில் உள்ள இந்தியாவின் குடிமகனின் குடியுரிமை பரிசெய்யப்படுகின்றது, விசாரிக்கப்படுகின்றது, தெளிவுபடுத்தப்படுகின்றது, வாக்கு இழக்கப்படுகின்றது. இந்த இலக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உலகிலாவில இந்திய குடிமகனின் வாக்கு பறிபோக கூடாது என்று டே ஒன்னிலே RSS பாஜக சங் பரிவாரங்களை எதிர்த்து கொள்ள கொடுத்த ஒரே தலைவர், வெற்றி தலைவர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் என்பதை நீங்கள் எல்லாம் கவனம் சொல்ல வேண்டும். திமுக சொல்லுது மோடி ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தா நாங்க தான் எதிர்ப்போம், SIR ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தா நாங்க தான் எதிர்ப்போம், பெட்ரோல் விலையை கூடுனா நாங்க தான் எதிர்ப்போம். ஆனா எதிர்ப்போம் சொல்லி தளபதி விஜய் அவர்கள் சொல்ற மாதிரி 10 ரூபா பாட்டில் சொன்னா டெல்லியில போய் நிற்கக்கூடிய அடிமை திமுக அரசாங்கம் முழுமையாக பாசிச பாஜகவை எதிர்க்கவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. சகோதரர்களே, இந்த பாஜகவை முதல் மாநாட்டிலே இந்த பாஜக மதத்தை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கின்றது, மனிதர்களை கொன்று குவிக்கின்றது, இஸ்லாமியர்களையும் இந்துக்களையும் கிறிஸ்தவர்களையும் சண்டை மூட்டி ஜாதி கலவரத்தை மத கலவரத்தை உண்டாக்குகின்றது என்று ஒரே நோக்கத்தோடு அன்றைய சொன்னார், நான் அரசியல் ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் மத்திய பாஜகவோடு ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டேன். அந்த காலல் சூழலுக்கு ஏற்பாக இன்றைய தினம் வரைக்கும் மத்திய அரசாங்கம் எந்த சட்டம் கொண்டு வந்தாலும் சரி, நான் கேட்கிறேன், நம்ம எல்லாம் எதுக்காக போராடுறோம் தெரியுமா? நம்மளோட ஓட்டு உரிமைக்காக, நம்மளோட குடியுரிமைக்காக. ஏதோ வடிவேல் படத்துல சொல்ற மாதிரி கிணறக்கானான்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு நம்ம வாக்கக்கானான்னு தேடிக்கொண்டிருக்கின்ற அவர நிலையை திமுகவும் பாஜகவும் ஒன்றிணைந்து செய்து கொண்டிருக்கின்றது. என்ன பாய் திமுக இதுல என்ன பண்ணுச்சு? திமுக என்ன செய்ய முடியும்? திமுக தான் தமிழகத்தில் நம்ம வாக்காளர் பட்டியலை சரி செய்து, இங்க பீகார்ல ஏற்கனவே 65 லட்சம் வாக்காளர் போயிருக்கா இல்லையா? அது போகாம இருக்கணும் சொன்னா இந்த தமிழ்நாட்டில் திமுகவின் தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் தான் முதலமைச்சர், அவரோட மகன் தான் துணை முதலமைச்சர், அவரோட இலாக்கா தான் இருக்கின்றது, அவர்களோட அதிகாரி தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த தீவிர திருத்த வாக்காளர் பட்டியலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்ப இது சரி செய்து செயலும் சொன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு களத்துல இறங்கி போராடக்கூடிய நாம் செய்யக்கூடிய விஷயத்தை திமுகவும் செய்துன்னு சொன்னா இந்த பாஜகவின் இரட்டை வேடத்தை என்ன நம்ம சொல்றதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அன்பு சகோதரர்கள். இந்த பாஜக அரசாங்கம் ஏற்கனவே இந்தியாவில் வாழக்கூடிய மக்கள் எல்லோருக்கும் நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆதார் கார்டு ஒன்று கொண்டு வந்திருக்கிறோம். இந்த ஆதார் கார்டு வந்தாதான் நீங்க ட்ரெயின்ல போக முடியும், டிடிஆர் காட்ட முடியும், பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ண முடியும். இந்த ஆதார் கார்டுல உங்க கண்ணை ஸ்கேன் செஞ்சிட்டோம், உங்க வாயை ஸ்கேன் செஞ்சிட்டோம், உங்க கையை ஸ்கேன் செஞ்சிட்டோம், உங்க
எஸ்ஏஆரை எதற்காக இவ்வளவு அவசர கதியில் கொண்டு வரீங்க? நான் கேட்கிறேன், நீங்க நியாயவான்களா? பாஜக கொண்டு வர சட்டம் எந்த சட்டமாவது இந்த இந்து மக்களுக்கும் இந்த கிறிஸ்தவ மக்களுக்கும் இந்த இஸ்லாமிய மக்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கின்றதா? நான் கேட்கிறேன். பாஜக என்ன சொல்லுச்சு? நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் யாரும் இங்க கஷ்டப்படக்கூடாது, யாரும் பசியும் பட்டினியாக இருக்கக்கூடாது, நான் எல்லாம் உங்க அக்கௌண்ட்ல 15 லட்சம் ரூபாய் போடுறேன்னாங்க. வானத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்ன வரைக்கும் அக்கௌண்ட்ல 15 லட்சம் ரூபாய் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த அயோக்கிய பாஜக, இந்த மக்கள் விரோத பாஜக, இந்த மக்களுக்கான எதிர்ப்பான திட்டங்களை கொண்டு வர பாஜக இந்த எஸ்ஏஆர் மூலமாக நமக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வர போதா? கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? நான் கேட்கிறேன். அடுத்ததா பாஜக ஒண்ணு சொல்லுச்சு, நாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கொள்ளைக்காரர்கள் பணக்காரர்கள் எல்லாம் பணத்தை எல்லாம் கொள்ளையடித்து சுவிட்ச் வங்கியில வச்சிருக்கிறாங்க. அதை நாங்க பட்டியலிட்டு வெளியில காட்ட போறோம். அதுக்கு என்ன பண்ண போறோம் தெரியுமா? ஒரே நைட்ல 1000 ரூபாயும் 500 ரூபாயும் தடை செய்து விடுவோம். தடை செய்தால் இங்க இருக்கக்கூடிய ஏழை பாட்டாளி மக்கள் கண்டிப்பாக சீரோடும் சிறப்பாக பாலாரும் தேனாரும் வாழ்ந்து மாறி வாழ்வார்கள் என்று சொல்லி 2000 ரூபாய் கொண்டு வந்தாங்களா இல்லையா? இந்த 2000 ரூபாய் கொண்டு வந்து நான் கேட்கிறேன், நான் ஒரு இஸ்லாமியருக்கு பிரயோஜனம் இருந்ததா? கிறிஸ்தவர்களுக்கு பிரயோஜனம் இருந்ததா? இந்துக்களுக்கு பிரயோஜனம் இருந்ததா? இந்த 2000 ரூபாய் மாத்திரத்துக்கு, இந்த 1000 ரூபாய் 500 ரூபாயை மாத்திரத்துக்கு நம்ம பட்ட பாடு. இந்த ஏழை எளிய மக்கள், என் சகோதரிகள், என் தாய்மார்கள் பாத்ரூம் கூட போக முடியாம எவ்வளவு தூரம் லைன்ல நின்னோம், எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டோம். இந்த பாதிப்பெல்லாம் கொடுத்துட்டு கருப்பு பணத்தை ஒழிச்சிட்டாங்க. கேட்கிறேன், கிழிச்சிட்டீங்களா? கருப்பு பணத்தை ஒழிச்சு முடிச்சிட்டீங்களா? அப்ப இப்ப என்ன சொல்ல வராங்க? அண்டை நாட்டில இருந்து திருட்டுத்தனமா ஓட்டு போட இங்க வந்துருவாங்களாம். அந்த ஓட்டை நம்ம சரி செய்வதற்காக எஸ்ஐஆர்னு ஒண்ணு கொண்டு வராங்களாம். சரி, நான் கேட்கிறேன், இது யார் அண்டை நாட்டில இருந்து உள்ள வராங்கன்னா யார் அதை பாத்தீங்கன்னா தடுக்கணும்? யார் அவர்களை பிடிக்கணும்? யாருக்கு எல்லாம் ஆட்சியை கொடுத்திருக்கிறோம்? நீங்க தமிழ்நாட்டில் ஸ்டாலின் கையில் ஆட்சியை கொடுத்திருக்கிறோம், டெல்லியில மோடிய கையில் ஆட்சியை கொடுத்திருக்கிறோம். அப்ப உள்ள வரவர்கள் எல்லாம் அவர்கள் பிடிக்க வேண்டும் சொன்னா 100 திருடன் வந்துட்டானா 100 திருடனை பிடிக்கிறத விட்டுட்டு இங்க இருக்கக்கூடிய கோடாண்டி கோடர்கள் எல்லாம் நாங்களாம் திருடன் கிடையாதுன்னு சொல்லணும்னு சொன்னா இது எந்த விதத்துல நியாயம்? சகோதரர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யார் பிடிக்கணும்? இந்த அயோக்கியர்களை, இந்த ஓட்டு போட வந்தவர்களை பிடிக்க வேண்டியது மத்திய பாஜக அரசாங்கம், இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கம். இது 2 பேரும் விட்டுட்டு நம்மள மக்களை போட்டு ஏன் வாட்டி வளைக்கிறீங்க? அதான் நான் கேட்கிறோம். இது பாத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பேரை கரெக்ஷன் செய்வதற்காகவோ, உங்களோட பேட்டா பர்த்தை கரெக்ஷன் செய்வதற்காகவோ, உங்களோட விலாசத்தை கரெக்ஷன் செய்வதற்காகவோ, உங்க தகப்பனார் பேரை கரெக்ஷன் செய்வதற்காகவோ, உங்கள் தாயார் பேரை கரெக்ஷன் செய்வதற்காகவோ என்ற ஒரு திட்டமாக இருந்தாலும் நாங்க கண்டிப்பா ஆதரிப்போம். நீங்க ஏற்கனவே 2024 SSR என்று நீங்கள் முழுமையாக இந்த வாக்கு லிஸ்ட வெளிப்படைத்தன்மையாக இந்த நாட்டு மக்களுக்கு காமிச்சீங்களா இல்லையா? இந்த ஒரு வருஷத்துல நீங்க இதுல என்ன கண்டுபிடிச்சீங்க? அப்ப முழுக்க இந்த பாஜக திமுக அரசாங்கம் இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களின் இப்ப எலெக்ஷன் வரப்போகுதுங்க. கேட்கிறேன், இவ்வளவு நாள் நீங்க நடத்தாத பாஜக அரசாங்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வரப்போகுதுன்னு சொல்லி நடத்தீங்களா? நீங்க கொடுத்த ஆதார் கார்டு செல்லாது, நீங்க கொடுத்த ரேஷன் கார்டு செல்லாது, நீங்க கொடுத்த பேன் கார்டு செல்லாது. அப்ப இங்க ஓட்டு வங்கி நம்ம பாத்தீங்கன்னா பிஎல்ஓ போட்டு அந்த இடத்துல அவங்க நம்ம பேர் இருக்கா இல்லையான்னு பார்க்கும்போது என்ன செல்லுது? பாஜக விசிட்டிங் கார்டு செல்லுது, திமுக விசிட்டிங் கார்டு செல்லுது. அப்ப அவர்களுக்கு மட்டும்தான் வாக்களிக்க வேண்டுமா என்ற சந்தேகங்கள் இங்கே இருக்கின்றது. அதான் கேட்கிறேன், இந்த பாஜக அரசாங்கம் இன்னும் தொடர்ச்சியாக மதவாதத்தை வைத்து, மத கலவரத்தை வைத்து ஆட்சியில் ஈடுபட்டவர்கள். நீங்க என்ன நினைக்க பாக்குறீங்க? நீங்க பீகார்ல 65 லட்சம் பேருக்கு வாக்கை இழந்திருக்கிறாங்க. 20 லட்சம், 45 லட்சம் பேர் அவங்கள கொடுத்தக்கூடிய சர்டிபிகேட்டை கொடுத்துட்டு 20 லட்சம் பேர் இன்னைக்கு வாக்கை இழந்து நிற்கிறாங்க. அப்ப இந்த அரசாங்கம் தமிழ்நாட்டிலையும் சரி இது போன்ற அயோக்கியத்தனத்தை வெளிப்படுத்துவதற்காக இந்த மாதிரி விஷயங்களை பாஜக அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது. இந்த பாஜக அரசாங்கம் தொடர்ச்சியாக இந்தியாவிலே பிரிச்சாலும் சூழ்ச்சி, இந்துக்கள் ஒரு திசையாக இருக்க வேண்டும், முஸ்லிம்கள் ஒரு திசையாக இருக்க வேண்டும், கிறிஸ்தவர்கள் ஒரு திசையாக இருக்க வேண்டும், நம்ம குளிர் காயணும்.
இந்த முழுக்க இந்த அஜெண்டாவை வைத்துதான் 2002 RSS பாஜக ஒரு திட்டத்தை தீட்டி இருக்கின்றது. அது என்ன திட்டம் என்று கேட்டால், இந்த இந்தியாவை இந்தியா என்ற பெயரை மாற்றுவதற்கு பாரதம் என்று மாற்றணும் ஒரு முயற்சியை 2002 இந்த RSS கொள்கை கொண்டு வந்திருக்கின்றது. சொன்னால் இந்த இந்திய தேசத்திலே தமிழ் மொழி வேண்டாம், கன்னட மொழி வேண்டாம், மலையாளம் வேண்டாம், தெலுங்கு வேண்டாம், നിങ്ങൾക്ക് தேவை சமஸ்கிருதம் தான் இருக்க வேண்டும் என்று உங்கள் திட்டத்தை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், இந்த இந்திய நாட்டிலே RSS பாஜகவை யார் கட்டுப்பட்டு இருக்கின்றார்களோ, யார் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த கீழ்த்தரமான முயற்சியை இந்த பாஜக அரசு கையாண்டு கொண்டிருக்கின்றது. நான் கேட்கிறேன், நீங்க நடத்துறீங்களா மாநிலம், எந்த மாநிலத்திலும் இஸ்லாமியர்கள் பாதுகாப்பு இருக்கா? குஜராத்திலே 2000 முஸ்லிம்களை கொண்டு குவித்தீர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? 2000 முஸ்லிம்களை ரத்த வெள்ளமாக ஐயோ ஐயோ கத்தினார்களே. நீங்க ஒரு பச்சையிளம் குழந்தைகளை 480 குழந்தைகளை கொளுத்தி பெட்ரோல் இட்டு கொளுத்தினீங்களே. இந்த பாஜக அரசாங்கம் பல்கிஸ் பானு என்ற ஒரு பெண்ணை ஒரு 11 பிஜேபி காரர் சென்று கற்பழிச்சானே. ஐயோ என்னை விட்டு விடுங்கள் விட்டு விடுங்கள் விட்டு விடுங்கள் விட்டு விடுங்கள் என்று கதறினாரே. அந்த 11 பேரை சிறையில் அடைத்ததற்கு பின்னால், ஆயுள் தண்டனை கொடுத்ததற்கு பின்னால் அவர்களை சிறையிலிருந்து வெளியிட்டாருன்னு சொன்னால் அப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவில் பாஜக RSS யார் யார்கள் இருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் கைப்பாவையாக இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆபீசர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் சந்தேகம் எங்களுக்கு இருக்கின்றது. இந்த தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அரசாங்கம் நம்மள மாதிரி ஆர்ப்பாட்டம் நடத்துது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, கூட்டணி கட்சிக்காரங்க கூட நின்றுகிட்டு மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் ஏளனமாக பேசுறாங்க. இவங்களுக்கு என்ன தெரியும்? SAR பத்தி தெரியுமா? இவங்களுக்கு என்ன தெரியும்? வாக்கு வங்கி பத்தி தெரியுமா? இவங்களுக்கு என்ன தெரியும்? இவங்களுக்கு கூட்டம் நடத்த தெரியுமா? எல்லாமே நடத்த தெரியும் தமிழக வெற்றி கழகம். இதையும் தாண்டி 2026 ஸ்டாலின் ஆட்சியை மாற்றி விஜய் ஆட்சியை அமைக்க இந்த கூட்டத்திற்கு தமிழகம் எங்கும் படைசாட்டக்கூடிய வீழ்ச்சியல் வாரியர்ஸ் களத்தில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு தெரியும் என்பதை திமுக அரசாங்கம் புரிந்து கொண்டுதான் நாளொரு மேனம் பொழுதொரு வண்ணம் திமுக அரசாங்கம் பயத்தின் உச்சத்துல இதை செஞ்சிட்டு இருக்கு. நான் கேட்கிறேன், இந்த SAR பிரச்சனையில திமுக அரசாங்கம் வாய்ச்சவடால் பேசுறீங்களா இல்லையா? நீங்க வெஸ்ட் பெங்கால்ல என்ன நடந்தது? தம்பி சொல்லி நரன் சொல்லி காமிச்சாரு.